நீங்க ட்ரிபிள் படிச்சீங்க, எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னு வைங்க, அதை முடிச்சிட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிங்க. முதல்ல ஒண்ணு மனசுல வச்சுக்கோங்க, ஒரு டிகிரி, சிங்கிள் டிகிரி இஸ் நாட் இனஃப். இன்னைக்கு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால ஒரு டிகிரியோட ஸ்பெஷலைஸ்டா ஏதாவது நீங்க பண்ணணும். உங்களுக்கு தனி திறன் வேணும், தனி சிறப்பு இருக்கணும், இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அப்ப ரினியூவபிள் சோர்சஸ், எனர்ஜி சோர்சஸ்ல அதிகமான மக்கள் தேவைப்படுகிறார்கள். அரசு நிதிகளை அள்ளி கொடுக்கிறது அந்த துறைகளிலே ஆய்வு செய்வதற்கு, அதை நாம் படிக்க வேண்டும். அப்ப நாட்டினுடைய பிரச்சனையை தீர்த்த பெருமக்களாக முஸ்லிம் சமூகம் மாறும். அடுத்ததாக குளோபல் வார்மிங், இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. மழை பெய்யுற நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை பெய்யுது, ஒரு இடத்துல கண்ணாபின்னாண்டு மழை பெய்யுது, எதுவுமே சீராக இல்லை. காரணம் என்ன? மாறிய சூழலின் காரணமாக இந்த குளோபல் வார்மிங், வெப்பமய புவி அப்படியே வெப்பமாகிட்டே இருக்குது. முந்தா நாள் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ பேசியிருக்கிறாரு, கடலோர கிராமங்கள்லாம் காணா போயிருமேன்னு சொல்றாரு. சட்டமன்றத்திலே எம்எல்ஏ பேசிட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல கடலோர கிராமங்கள் எல்லாம் காணா போயிருங்கிறாரு. பனிமலைகள் உருகி கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வருது, எங்க வீடெல்லாம் போயிடு போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? இதை தீர்ப்பதற்கு மக்களிடையே விழிப்புணர்வு வேண்டும். இது குறித்தான துறை என்வாயரன்மெண்டல் சயின்ஸ். அதிகமான மக்கள் தேவை. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து அப்படியே எடுத்துக்கிறதுக்கு அரசு தயாராக இருக்கிறது. அதிகமான மக்கள் தேவை. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், இந்த மாவட்டம் எல்லாம் விவசாயத்துறை, விவசாய நிலத்தை எல்லாம் பிளாட் போட்டு ரியல் எஸ்டேட்டுக்காரன் வித்துக்கிட்டு இருக்கிறான். ரியல் எஸ்டேட் விவசாய நிலத்துல சோறு கொடுக்கிற மண்ணை எல்லாம் பிளாட் போட்டு விற்கிறாங்க. அப்ப என்னாச்சு? விவசாய நிலம் குறைஞ்சிக்கிட்டே வருது, விளைவிக்கிற நிலம், மக்கள் தொகை பெருகிக்கிட்டே வருது. இப்ப இவ்வளவு பேருக்கு சோறு கொடுக்கறதுக்கு என்ன பண்றது? இருக்கின்ற குறுகிய நிலப்பரப்பில் அதிகமாக விளைவிக்கக்கூடிய ஆட்களை பெற வேண்டும். பெற்று வருகிறது நம் நாடு. ஆனால் அந்த துறைகளிலே அதிகமாக ஆய்வு செய்யக்கூடிய மக்கள், பயோடெக்னாலஜி படிச்ச மக்கள், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்ச மக்கள், இரிகேஷன் பைப்பிங் படிச்ச மக்கள் அதிகமாக தேவை. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கங்க. அடுத்ததாக ஃபுட் ப்ராசஸிங். நம் நாட்டில் விளைவிக்கக்கூடிய, நாம் பயிற்றுவிக்கக்கூடிய உணவுகளில் 65 விழுக்காடு கொண்டு போய் வீணாத்தான் போகுது. அது காய்கறியா இருக்கட்டும், உணவுப் பொருளா இருக்கட்டும், 65% வீணா போகுதுன்னு சொல்லி நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களே வேதனை அடைகிறார்கள். அதன் காரணமாக ஃபுட் பிரிசர்வேஷன்ல அந்த துறைகளில் அதிகமாக பட்ஜெட்டில் இருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது. அப்போ ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் நீங்க படிங்க. உணவுப் பொருளை பாதுகாப்பது, அதை பதப்படுத்துவது, அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது, ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது பெண்களுக்கு ஏற்ற துறை. அந்த துறையை நாம் படிக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அடுத்ததாக முதல்ல சொல்லிட்டா அல்லாஹ் படி, அல்லாஹ் எதை சொல்றான்னு அதுக்கு நிகர் வேற எதுவும் கிடையாது. அப்புறம் நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லாஹ் சொன்னதோட ஒட்டி வரக்கூடியது அத்துணையும், மறைமுகமாக சொன்ன விஷயங்கள் தான் இது அத்துணையும். அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் டைரக்டா இண்டிகேட் பண்றது, எப்படி முளைக்கிறது பார் அப்படிங்கிற அல்லாஹ், அதை முளைவிக்க செய். கனி வகைகளை நாம் எப்படி உருவாக்குறோம் பார், உணவு வகைகளை எப்படி நாம் உருவாக்குறோம் பார் அல்லாஹ் டைரக்டா சொல்றான். அக்ரிகல்ச்சர் செய்வது, வேளாண்மை செய்வது, விவசாயம் செய்வது இறைவனுக்கு செய்கின்ற வழிபாடு, அல்லாஹ் சொன்னதை செயல்படுத்தி காட்டுகின்ற விஷயம். அடுத்ததாக என் சமூகம் இன்று சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க வேண்டும். அதுதான் முக்கிய பிரச்சனை. அதற்காகத்தான் நாங்கள் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு களத்தில் இறங்கி இருக்கிறோம். என் சமூகத்தை அடுத்த இளைஞர்களையும் இளைஞர்களையும் அந்த துறையின்பால் நான் தயாரிக்க வேண்டும் என்று. என் சமுதாயம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் 3 பிரச்சனைகள். அதிலே முதலாவதாக இருப்பது காவல்துறை, அடுத்ததாக இருப்பது நீதித்துறை, அடுத்ததாக இருப்பது நிர்வாகத்துறை. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இன்று ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. செய்தியை சொல்கிறேன். தமிழகத்திலே 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. 4000 காவலர்களை தமிழக அரசு தேர்வு செய்ய சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 10வது படிச்சிருந்தீங்கன்னா போதும். நிறைய இளைஞர்கள் உட்கார்ந்து இருப்பீங்க பாருங்க. கொஞ்ச நாளைக்கு செல்போன், இன்டர்நெட் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு 10வது எலிஜிபிலிட்டி, 10வது படிச்சிருந்தா போதும், 168 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும். காவல்துறைக்கு 2800 ஆண்கள், 1200 பெண்கள், 4000 பேர் தமிழக அரசு தேர்வு செய்கிறது. மாத ஊதியம் 20200 ரூபாய். நீ படிச்சு முடிச்சுட்டு டக்குன்னு போய் எந்த காலேஜில் சேர்ந்தாலும் கிடைக்காது, எந்த இடத்துல போய் சேர்ந்தாலும் கிடைக்காது. 20200 ரூபாய் பிளஸ் 1900 ரூபாய் கான்ஸ்டபிள் பணி. 10வது 11 12 ஒரு டிகிரி முடிச்சவங்க யாரா இருந்தாலும் சேருங்க. 168 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தா போதும். நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு இங்க வந்து சொல்லுங்க, இவங்க பயிற்சி கொடுப்பாங்க. நாங்களும் பயிற்சி கொடுக்கிறோம். தமிழகத்திலே 6 இடங்களிலே பயிற்சி கொடுக்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் எழுத்து தேர்வு 20200 ரூபாய். அதனால காவல்துறையில் அதிகம் 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 நாம் சேர வேண்டும். நம்மை பற்றி ஆய்வு செய்வதற்காக போடப்பட்ட எல்லா அரசினுடைய ஆய்வறிக்கைகளும்
அரசுக்கு கொடுத்திருக்கிற பரிந்துரை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்களை அதிக அளவிற்கு பாதுகாப்பு துறையில் சேர்க்க வேண்டும். இந்த ஆய்விற்கு தான் சச்சார்ல இருந்து, கோபால் சிங் கமிஷன்ல இருந்து, இப்போ நீதிபதி மிஸ்ரா